வெளியேறு என்று முதல் குரல் கொடுத்த மாபெரும் வீரன் யார் என்று கேட்டால் அது பூலித்தேவன் மட்டும்தான். அவன் நம்முடைய பாரம்பரியத்திலே வந்தவன், நம்முடைய விந்து என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அதற்கு பிறகாக ஜஸ்டிஸ் கட்சியினுடைய நீதி கட்சியினுடைய ஆதிக்கங்கள் தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல இந்தியா முழுக்க இருந்த காலகட்டத்திலே பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் ஆண்டு கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே வெள்ளையனுக்கு கைக்கூலிகளாக இருந்து கொண்டிருந்த காலகட்டத்திலே பொதுமக்களை பற்றி கவலைப்படாமல் சமூக அக்கறை இல்லாமல் தன்னுடைய சொந்த நலனுக்காக வெள்ளைக்காரனுக்கு அடமானமாக இருந்து கொண்டிருந்த காலகட்டத்திலே அந்த கட்சியினுடைய தலைவர்களாக இருந்தவர்கள் எல்லாம் எதிர்த்து காங்கிரஸ் கட்சியை தென் மாநிலத்திலே வளர்த்து அந்த காங்கிரஸ் கட்சிக்காகவும் இந்திய தேசத்திற்காகவும் தன்னுடைய உடல் உழைப்பு தன்னுடைய உடைமைகள் அத்தனையும் இழந்து கடைசியாக குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்டு இறந்து போன தெய்வம் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அந்த முத்துராமலிங்க தேவர் விட உனக்கு இந்த நாட்டிற்காக சுதந்திரத்திற்காக போரிட்டவர்களை வேறு யாரை எதை பற்றி வேற என்ன விளக்க வேணும்? ஆரம்பிச்சது நம்ம அரிச்சுவடியே இல்லாமல் இருந்த தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சி தென் மாவட்டத்திலே வளர்த்து விட்டவர் நமது சமுதாயம். ஆகவே நமது சமுதாயத்தினுடைய பங்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவிலேயே நமது சமுதாயத்தினுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. அதுவும் சுதந்திர போராட்டத்திற்கான பங்கு நிறைய இருக்குது. இத பத்தி பேசினா 1, 2, 3 இல்ல, அது வளவளன்னு போயிட்டே இருக்கும். அதனுடைய கடைசியாக அங்கே பூலித்தேவனிலே ஆரம்பிக்கப்பட்டு கடைசியாக முடிவுரைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு ஒருவன் இந்த சமுதாயத்திற்காக போராடி கொண்டிருக்கின்ற உண்மையான போராளி யார் என்று கேட்டால் இதை அமர்ந்திருக்கின்றாரே வாண்டையார் அவர்கள். நாட்டை ஆண்டு கொண்டிருந்தவர் நாம். ஒட்டுமொத்தமாக இந்தியாவிற்கு நாடு என்றால் என்ன, அரசியல் என்றால் என்ன, குடும்பம் என்றால் என்ன, குடும்பத்தினுடைய தலைவருடைய பொறுப்புகள் என்ன, ஒரு மனைவியினுடைய குறிக்கோள்கள் என்ன, குழந்தைகள் எப்படி வளர்க்கப்பட வேண்டும், அது இந்த நாட்டுக்காக எப்படி போரிட தயாராக வேண்டும் என்கின்ற ஒவ்வொரு மரபுகளையும் உண்ணுகின்ற உணவிலே உடுத்துகின்ற உடையிலே ஒவ்வொன்றையும் அளவு பார்த்து இது இப்படித்தான் இருக்க வேண்டும், இந்த தெரு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே கற்றுக் கொடுத்தவன் முக்குலத்தோடு. ஏனென்று சொன்னால் இந்த இந்தியாவை ஆண்ட ஒரே ஒரு தலைவன், ஒரே ஒரு சமூகத்தினுடைய தமிழ் தலைவன் அரசன் யார் என்று கேட்டால் அது நமது முக்குலத்து சமுதாயத்தினுடைய தலைவர்கள் மட்டும்தான். மெட்ராஸ்ல வந்து நான் என்ன ஜாதி, நான் வந்து தேவன் சொன்னா எவனை நம்ப மாட்டான். ஏன்னா எனக்கு தெரியும், நான் 24-25 வருஷமா நான் இங்க இருக்கிறேன், எனக்கு தெரியும். ஏன்னா என்னுடைய கூட்டாளிங்க எல்லாம் அப்படிதான். சோ அதனால வந்து நான் இது இல்லை. ஏன் இன்னைக்கு இத்தனை வருடமா இல்லாமல், அதாவது சிவாஜி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் இந்த தேவருக்காக, இந்த தேவர் சமுதாயத்திற்காக எவ்வளவு தொண்டுகள் செய்திருக்கிறார். சாண்டோ சின்னப்பா தேவர் அவர்கள் எவ்வளவு தொண்டு செய்திருக்கிறார்கள். மதுரையிலே இருக்கக்கூடிய முத்துராமலிங்க தேவருடைய சிலை அன்றைக்கு மாவீரன் மூக்கையா தேவர்கள் தலைமையிலே நிறுவப்பட்ட அந்த முத்துராமலிங்க தேவருடைய சிலைக்கு 50,000 ரூபாய் அந்த காலகட்டத்திலே நன்கொடையாக அளித்த மாபெரும் கொடைவள்ளல் சாண்டோ சின்னப்பா தேவர் அவர்கள். பிறகாக முத்துராமலிங்கம் அவர்கள், நடிகர் முத்துராமலிங்கம் அவர்கள் எத்தனையோ நமது தென் மாவட்டங்களிலே எத்தனையோ தேவர் முத்துராமலிங்கத்தினுடைய சிலைகளை திறந்து வைத்து நம்ம சமுதாயத்திற்கான அக்கறைகளை காட்டியிருக்கிறார்கள். டிரைவர் கூட இல்லாம தனியா தான் வந்தேன். ஏன்னா நான் பிறந்த ஜாதி அப்படி. அன்னைக்கு நான் தனியா தான் இங்க வந்தேன், இன்னைக்கு நான் தனியா தான் இருக்கிறேன், இன்னைக்கு அப்படியேதான் இருக்கிறேன். சோ அதனால இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள்ல இந்த சமூகம் கருணாசிங்கவனுக்கு தனிப்பட்ட முறையில் இந்த சமூகம் ஏதா நீங்க தனியா இருக்கான்னு சொல்ல வேண்டாம், நாங்க எல்லாரும் உங்க கூட இருக்கோம். ஒட்டுமொத்த சமுதாயமும் முக்குலத்தோர் சமுதாயம் உங்களோட இருக்கும், கவலைப்படாதீங்க, வெற்றி நமதே. இப்போ அதாவது இந்த மண்டபத்தினுடைய உரிமையாளர் யார் அப்படிங்கறத விட்டுருவோம். இந்த மண்டபத்தில் நான் நிற்கும் போது மேடையில் ஏத்த மாதிரி தெரிகிறது யார்? கர்ம வீரர் காமராஜர். கர்ம வீரர் காமராஜர் ஒரு சாதாரண ஏழை வீட்டிலே பிறந்து ஒரு அடிமட்ட காங்கிரஸ் தொண்டனாக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து அன்றைய காலகட்டத்திலே அதே காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பிலே இருந்த நமது முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுடைய உண்மையான சீடராக அவர் கூட இருந்து அவரால் அரசியலுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு சிஎம் ஆக இருந்து, அதாவது பல பேருக்கு, அதாவது தமிழ்நாட்டில் அன்னைக்கு வந்து ஏழைகள் எல்லாம் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது, ஏழைகள் எல்லாம் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது தமிழ்நாடு முழுக்க சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி குழந்தைகளை படிக்க சொல்லி ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து கடைசியாக 2 கிங் மேக்கர் 2 பாரத பிரதமர்களை உருவாக்கி கடைசியாக அதே தலைவர், அவ்வளவு ஒரு மாபெரும் தலைவர், அன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு மாணவன் தலைவனாக இருந்த சீனிவாசன் என்பவரால் தோற்கடிக்கப்பட்ட ஒரு கொடுமையும் இந்த தமிழ்நாட்டிலே நடந்திருக்கிறது. ஆனால் இதை பார்க்கும் பொழுது அந்த முதலாளி அவர் மேல வச்சிருக்கிற மரியாதை தெரியுது.
இப்ப நான் அவருடைய படம் இருக்குல்ல அந்த மண்டபத்துல, இங்க இருக்கக்கூடிய எத்தனை வியாபாரிகள் இருக்கிறீங்க, எத்தனையோ நமது சமூகத்தினுடைய குடும்ப நண்பர்கள் இருக்கிறீங்க, யாரு வீட்லயாவது முத்துராமலிங்கத்தோட போட்டோ இருக்குதா? இருக்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. அப்ப பாதி பேர் வீட்டுல என்னாச்சு? பாதி பேர் வீட்டுல நாளைக்கு மாட்டி ஆகணும். பாதி பேர் வீட்டுல நாளைக்கு மாட்டி ஆகணும். மாட்டும் பொழுது என்ன ஆகும்னா குழந்தைங்க கேட்கும், யாருப்பா இது உங்க தாத்தாவா அப்படின்னு கேட்கும். ஆமான்னு சொல்லுங்க. ஏனென்று சொன்னால் ஒரு காலத்திலே வெள்ளக்காரனால் குற்றவாளிகளாக களவாணி பயல்களாக குற்ற பரம்பரையாக குற்றம் சுமத்தப்பட்ட சமூகத்திலே பிறந்தவர்கள் நாம். வாழ வழி இல்லாமல், தன்னுடைய குழந்தைகளை காப்பாற்றுவதற்கு வழி இல்லாமல், வழி தெரியாமல் தன்னுடைய முகங்களை தொலைத்துவிட்டு அகதிகளாக அழைந்த காலகட்டத்திலே நம்முடைய கொடுமைகளை அறுத்தறிந்த மாவீரர் முத்துராமலிங்க தேவர் அவருடைய படம் உங்களுடைய வீட்டிலே இருக்கப்பட வேண்டும். அவரை வெறும் தலைவராக பார்க்காதீர்கள், அவரை ஒரு அரசியல்வாதியாக மட்டும் பார்க்காதீர்கள், அவரை ஒரு வகுப்பான தலைவராக பார்க்காதீர்கள். உலக மக்களை பார்த்து கேட்கிறேன், தமிழ் சமுதாயத்தை பார்த்து கேட்கின்றேன். உண்மையான தேச தலைவர் நீங்கள் எப்படி காந்தியை சொல்லுகிறீர்களோ அந்த காந்தி அவர்களை விட இம்மியளவு குறைவான மாபெரும் தலைவர் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அன்றைக்கு தென் மாவட்டத்து வட மாநிலங்களே மாபெரும் சிங்கமாக போற்றப்பட்ட சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை இந்த தென்னிந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தி அவர் வாயாலேயே தென்னிந்தியாவுடைய சுபாஷ் சந்திர போஸ் என்று பெயர் வாங்கியவர் எங்களது அருமை ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அவரை உங்களுடைய வீட்டிலே படமாக வைத்து பாருங்கள். நான் சொல்லுகிறேன், நான் சொல்றேன்னா திமிர்ல சொல்றேன்னு நினைக்காதீங்க. நீங்க பாருங்க, என் போன்ல கூட வச்சிருக்கிறேன், என் வீட்ல சாமி ரூம்ல சிலையா வச்சிருக்கிறேன். ஏன்னா இது நீங்க கைதட்டணும் நீங்க எல்லாம் சொல்லுங்க கிடையாது. 2007 இதே கருணா சினிமா துறையில 2 படத்தை எடுத்துட்டு கிட்டத்தட்ட 3.5 கோடி ரூபாய் லாஸ் ஆகும் பொழுது கருணாஸ் இஸ் நோ மோர் அப்படின்னு சொன்னாங்க. ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவை சொன்னுச்சு, கருணாஸ் முடிஞ்சு போச்சு, சாப்டர் க்ளோஸ். ஆனா மறுபடியும் அதை விட சிங்கம் மாதிரி எந்திரிச்சோம்ல. எப்படி? அவர்தான் காலையில் அந்த போட்டோ பார்த்துட்டு வெளியில கிளம்பு, 1000 தடைகள் வந்தாலும் அத்தனை உனக்கு பஞ்சு மெத்தைகளாக மாறிவிடும். அதைத்தான் நான் என்ன சொல்றேன், வாழ்க்கையில குறிக்கோள் வேணும். அந்த குறிக்கோள்ங்கிறது நம்மளை வளர்த்துக்கிறதுக்காக வேணும். அப்படி நீங்க வளர்த்துக்கணுங்கிற பட்சத்துல தொழில் ரீதியில் நீங்க ஒன்னா மேல வளரணும். அதே மாதிரி சுத்தி இருக்கக்கூடிய நம்முடைய சமூக நண்பர்கள், இங்க இருக்கக்கூடிய இவ்வளவு பேர் பல பகுதியிலிருந்து வந்திருக்கிறீங்க, இதை பார்க்கும்போது இவ்வளவு சந்தோஷமா இருக்குது. இது அடுத்த முறை இந்த பேரூர் தேவர் வட்டார தேவர் பேரை சார்பாக நடக்கும் பொழுது இந்த மக்கள் அப்படியே 3 மடங்கா மாறணும். அதுதான் எனக்கு ஆசை. வேற ஒண்ணுமே நான் கேட்கல, உங்ககிட்ட காசு பணம்லாம் கேட்கல. அதே மாதிரி தேவர் சமுதாயமாக ஒன்றாக அறிவிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை ரொம்ப நாளா இருக்கு. அண்ணன் அதை பத்தி சம்பந்தமா பேசியிருக்காரு. நான் என்ன கேட்கிறேன், அதெல்லாம் அது வரும்போது வரட்டும், நாம ஒற்றுமையா இருப்போம். நமக்குள்ள எதுக்கு உட்பிரிவு? தேவர்னு சொல்றது இருக்கிற பெருமை வேற எதுலயுமே கிடையாதுங்க. நான் தேவன் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி லேடிஸுங்க எல்லாம் மார்க்கெட்டுக்கு எல்லாம் போகும்போது நல்ல தேவச்சிங்கிற அந்த திமிரோட இருங்க, அந்த கெத்தா இருங்க. அப்பதான் உங்களுக்கு உங்க குழந்தைகளுக்கு அது வரும், அந்த வீரம் வரும். நீ யாருன்னு சொல்லுங்க, நான் யாரான்னு சொல்லுங்க பையன்கிட்ட, அப்பதான் அவருடைய நடை மாறும். அது வரைக்கும் இப்படி நடந்துகிட்டு இருக்கிறவன்ட்ட திடீர்னு நீ தாண்டா பாண்டித்தேவன் சொல்லி பாரு, அப்படியே விரிவா அப்படியே அது வரும். ஏன்னா அந்த வீரமும் அந்த பாரம்பரியமும் உள்ள இருக்கு, நம்ம ஜீன்ல இருக்கு. அதை வெளியில கொண்டு வா, மூடி மறைச்சு வாழாத, நீ உன்னுடைய முகவரியை நீ மறைச்சிக்காத, வாழு. இங்க திறமை மட்டும்தான். நீ உன் தொழில நீ பிஸ்தா இருந்தா, நீ அறிவாளியா இருந்தா உன் தொழில யாரு இங்க முடக்க போறா? இப்ப இங்க காமராஜர் ஐயாவுடைய படம் இருக்கிறதுனால இந்த மண்டபத்துக்கு வேற யாரும் புக் பண்ணாம இருக்கிறாங்களா? அது கிடையாது. இல்ல தேவைங்கிற பொழுது நடந்தானாங்க. அதனால அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. நம்ம இந்த ஜாதின்னு சொன்னா நமக்கு வாய்ப்பு கிடைக்காது, அது பண்ண மாட்டேன். என்னோட தான் சொன்னாங்க, சினிமாவில் இப்படி சொல்லிட்டு வாய்ப்பு கிடையாது. வாய்ப்பு நீ என்ன கொடுக்கிற வாய்ப்பை நானே உருவாக்கி நம்பிக்கை என்கிட்ட இருக்குது. நான் சொல்ல முதல்ல சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் 40 years old. இன்னும் எவ்வளவு நாள் இருக்க போறேன்? 20 வருஷமா 25 வருஷமா மேக்சிமம், அவ்வளவுதான். என்ன அவளை செட்டப் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஆனா இருந்தாலும் என்ன சொல்றேன்னா, வாழ்ற வரைக்கும் உண்மையா இருந்துட்டு உழைப்பா இருந்துட்டு போவோம். அதனால இந்த ஒற்றுமை அப்படிங்கிறது நான் நிறைய பேசணும், டைம் இல்ல, அண்ணெல்லாம் நிறைய இருக்கிறாங்க. ஆனா இந்த ஒற்றுமைங்கிறது இல்லைனால் நாளைக்கு நீ உழைச்சி சம்பாரிச்சு வச்சிருக்கிற அத்தனை சொத்துக்களும் உன்னுடைய ஜெனரேஷன், உன்னுடைய அடுத்த வாரிசுகள் அனுபவிக்க நீ நினைச்சுக்கிட்டு இருக்கல, நாளைக்கு அடிச்சு துரத்திட்டு அதே வீட்டுக்கு இன்னொருத்த போய் உட்காந்துருவான். அதனாலதான் கூடி வாழன்னு சொல்றேன். அதே மாதிரி நீ கூடி வாழாமல் இருந்தால் நாளைக்கு இன்னொருத்த அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனாலதான் சொல்றேன், ஒன்னாயிரு. போரூர் வீட்டுல இன்னொருத்த உட்கார்ந்தால் ஒட்டுமொத்த போரூருடைய முக்குளத்து படைகள் ஒன்றாக சேரும். இங்க
அப்படிங்கிற ஒண்ணு வரணும். அப்ப அந்த சமூக ஒற்றுமை நமக்கு வேணும். அந்த ஒற்றுமை இருக்கும் பட்சத்திலே தான் நாம் வளர முடியும். அப்படி நமது சமுதாயம் வளர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நிச்சயமாக அரசியலுடைய பின்னணி தேவைப்படுகிறது. இங்க இருக்கக்கூடிய நமது அருமை தலைவர் டாக்டர் ராமகிருஷ்ணன் அவர்கள், அவருக்கு தெரியாதது ஒன்றுமல்ல, இதே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் அவர்கள் வன்னியர் சங்கம் என்று ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலே இருந்து இதே நமது டாக்டருக்கு வந்து பரிச்சயமானவர். அன்றைக்கு அவர் கேட்ட ஒரு கேள்வி என்ன? தேவர் சமுதாயத்திற்கு என்று ஒரு தலைவர் இருக்கிறார், உங்களுடைய சமூகத்திற்கு என்று ஒரு முத்துராமலிங்க தேவர் என்று ஒரு சிங்கம் இருக்கிறது, ஆனால் எனக்கு சொல்லிக் கொள்வதற்கு யாருமே இல்லை, என்னால் எப்படி அரசியல் கட்சி ஆரம்பிக்க முடியும் என்று கேட்டவர் தான் அந்த தலைவர் ராமதாஸ் அவர்கள். ஆனால் இன்றைக்கு அவருடைய நிலைமை என்ன? அந்த சமுதாயம் எந்த அளவிலே வளர்ந்திருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு தலைவர் வேண்டும். அதனால்தான் சொல்லுகின்றேன், இதிலே வேற்றுமைகளை மறந்து ஒற்றுமையாக அரசியலை மறந்து விடு. நீங்க இங்க இருக்கிறவங்க வந்து டிஎம்கே கட்சிக்காரங்க இருப்பீங்க, ஏடிஎம்கே கட்சி இருப்பீங்க, விஜயகாந்த் கட்சிக்காரங்க, அவங்க இவங்க 1008 பேர் இருப்பீங்க. இருந்துக்காங்க, ஓட்டு போடும் போது நீங்க போட்டுங்க. ஆனால் உங்க பகுதியில உங்க சமுதாயத்தின் பார்வையில உங்களுடைய சமுதாயத்தினுடைய வேட்பாளராக ஒருத்தர் நிறுத்தப்படுமே ஆனால், அப்படி நிற்கப்படுபவர் இதே சீர்தர் வாண்டையாராக இருக்குமே ஆனால், கட்சிகளை மறந்து நமது சமுதாயத்துடைய வளர்ச்சிக்கு ஓட்டு போடுங்கள். ஐயா முத்துராமலிங்க தேவர் சொன்னார், பணம் பெறுபவன் ஓட்டுக்காக பணம் கொடுப்பவன் பாதகன். ஜனநாயகத்தினுடைய படுகொலை அவர் அவ்வளவு அழகா சொல்லியிருக்கார். பணம் கொடுப்பவன் பாதகன், ஓட்டு போறதுக்கு பணம் கொடுக்கிறவன் பாதகன், பணம் வாங்குறவன் படு பாதகன் அப்படின்னு சொல்லியிருக்கார். சோ இது நம்மளுடைய தேசம் இன்னைக்கு வந்து அப்படி இருக்குது. அதனால அரசியல் ரீதியான அணுகுமுறைகளுக்கு அந்த அரசியல் ரீதியான ஒரு அங்கீகாரம் கிடைச்சால் மட்டும்தான் ஒரு சமுதாயம் வந்து வளர்ச்சி பாதையிலே செல்ல முடியும். அப்படி செல்ல வேண்டுமே ஆனால் சீதர் வாண்டையார் போன்ற தலைவர்கள் இந்த சமுதாயத்துக்கு தேவைப்படுகிறார்கள். ஆகவே அதிலே வேற்றுமைகளை மறந்து உங்கள் உள்ளே இருக்கக்கூடிய உட்பூச்சல்களை மறந்து இவர்தான் தலைவர், அதே தலைவர் இந்த சமுதாயத்திற்காக உண்மையிலேயே பாடுபடவில்லை என்று சொன்னால் அன்றைக்கு கேள்வி கேட்கலாம், அவரை பார்த்து ஏன் செய்யவில்லை என்று கேட்கலாம். அதற்கான அதிகாரமும் உரிமை நமக்கு இருக்கிறது, அதை அவர் நமக்கு கொடுத்து வைத்திருக்கின்றார். ஏன் என்று சொன்னால் 25 ஆண்டு காலமாக இந்த முக்குளத்தோர் சமுதாயத்திற்கான ஒரு பணியை சைலண்டாக தஞ்சை மாவட்டத்தில் செய்து கொண்டிருக்கின்றார் அருமை அண்ணன் சீதர் வாண்டையார் அவர்கள். அதே பகுதியிலே இதற்கு முன்பாக நடந்த இதே திருமாவளவன் அவர்கள் ஒரு எம்பி பாராளுமன்ற உறுப்பினராக நிற்கப்பட்ட பொழுது 2 முறை இன்று தோல்வியுற்ற அதே திருமாவளவன் அவர்கள் இந்த முறை திராவிட முன்னேற்ற கழக கட்சியினுடைய இவர் கூட்டணி வைத்ததற்காக இவர் இறங்கி அங்கே வேலை செய்தவுடைய பலனாகத்தான் இன்றைக்கு பாராளுமன்றத்திற்கு திருமாவளவன் அனுப்பப்பட்டிருக்கு என்று சொன்னார். ஒத்தை வீடு என்று சொல்லுவார்கள். இவருடைய பாரம்பரியம் இங்கே இருக்கக்கூடிய சிதம்பரம் மாவட்டத்திலே இவருடைய வீடு ஒத்தை வீடு என்று சொல்வார்கள். ஒத்தை வீடு என்று சொன்னால் தனிப்பட்ட ஒரு வீடு, அடித்தால் கேட்பதற்கு ஆள் இல்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஆனால் இன்றைக்கு சொல்லுகிறேன், அதே அந்த ஒத்தை வீட்டிலே ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு நாட்டுக்கோழியை தொட்டுப்பார், அந்த நாட்டுக்கோழியை தொட்டுப்பார் என்ன நடக்குது என்று அன்று நான் இன்று சொல்கிறேன். ஆகவே இப்பேற்பட்ட அற்புதமான எவ்வளவோ தியாகங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான மனிதர்கள் இந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள், இன்னமும் வருவார்கள். ஆகவே நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய உரிமைகள் காக்கப்படும், உங்களுடைய உடைமைகள் காக்கப்படும், உங்களுடைய எதிர்காலம் பாதுகாக்கப்படும் என்பதை மறந்து விடாதீர்கள் சகோதர சகோதரிகளே. இறுதியாக ஒன்றை சொல்லுகின்றேன். அண்ணன் ஒரு கோரிக்கை வைக்கணும்னு சொல்லியிருந்தேன் முதல்ல இல்ல, என்ன கோரிக்கை என்று சொன்னால், வங்காளதேசத்திலே கல்கத்தாவிலே ஒரு தமிழனுக்கு சிலை வைக்கப்பட்டு இருக்கிறது. கடந்த மாதம் 22ஆம் தேதி கல்கத்தாவினுடைய தலைமை, அதாவது மவுண்ட் ரோடு, மெட்ராஸ்ல சொல்ற மவுண்ட் ரோடு மாதிரி ஒரு இடத்துல இங்க சிலை வச்சிருக்காங்க. அந்த சிலை வைக்கப்பட்ட தமிழர் யார் என்று கேட்டால் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அடுத்தபடியாக கேரளாவிலே கொச்சி ஏர்போர்ட்டுக்கு எதிரிலே இருக்கக்கூடிய ரோட்டிலே 3 சென்ட் இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்களுக்கு